போன செலெக்ஷனில் இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீ பண்ணதால தான் உன்னால் காக்கி சட்டையை போட முடியல. இந்த செலெக்ஷனில் அதை கரெக்ட் பண்ணிட்டா உன்னால் எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் அடிக்க முடியும். அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோ. அதில் ஃபஸ்ட்டு ஓவர் ட்ரைனிங். இந்த ஓவர் ட்ரைனிங் நிறைய பேர் பண்ணுற தப்பு. நம்ம செலக்ட் ஆக மாட்டோமோங்கிற பயத்தில் ரெஸ்ட்டே விடாமல் ஓவராக ட்ரெயின் பண்ணது. இப்படி இருந்தால் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே ஏறப்போகிறது கிடையாது. இன்ஜுரி தான் மிச்சம். அடுத்த மிஸ்டேக் விட்டமின் சி யாருக்குமே இல்லை. விட்டமின் சினா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. விட்டமின் சி கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கிறாங்க. இந்த லிமிட்ஸ் வரைக்கும் தான் என்னால் போக முடியும். எக்ஸாம்பிள் ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது கூட அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஏறி இருந்தாலும் கூட என்னால் இவ்வளோ தான் முடியுங்கிற ஒரு அவனோட லிமிட்டை அவனே செட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அதனால் அவனால் ஏற முடிஞ்சும் அது ஏற முடியாமல் போகுது. அடுத்த மிஸ்டேக் லேக் ஆஃப் நியூட்ரிஷன். இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். எப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சோ அப்போலேருந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரோட்டீன் உங்களோட வெயிட் பெர் கேஜிக்கு 2 கிராம் வரைக்காவது எடுக்கணும். அப்படி எடுக்க முடியலன்னா 1.5 கிராமாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தான் மசில் ரெக்கவர் ஆகும். மசில் ரெக்கவர் ஆனால் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஏறும். போன செலெக்ஷனில் இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீ பண்ணதால தான் உன்னால் காக்கி சட்டையை போட முடியலை. இந்த செலெக்ஷனில் அதை கரெக்ட் பண்ணிட்டா உன்னால் எல்லா ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் அடிக்க முடியும். அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோ. அதில் ஃபஸ்ட்டு ஓவர் ட்ரைனிங். இந்த ஓவர் ட்ரைனிங் நிறைய பேர் பண்ணுற தப்பு. நம்ம செலக்ட் ஆக மாட்டோமோங்கிற பயத்தில் ரெஸ்ட்டே விடாமல் ஓவராக ட்ரெயின் பண்ணது. இப்படி இருந்தால் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே ஏறப்போகிறது கிடையாது. இன்ஜுரி தான் மிச்சம். அடுத்த மிஸ்டேக் விட்டமின் சி யாருக்குமே இல்லை. விட்டமின் சினா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. விட்டமின் சி கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் நிறைய பேர்கிட்ட இல்லை. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கிறாங்க. இந்த லிமிட்ஸ் வரைக்கும் தான் என்னால் போக முடியும். எக்ஸாம்பிள் ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது கூட அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஏறி இருந்தாலும் கூட என்னால் இவ்வளோ தான் முடியுங்கிற ஒரு அவனோட லிமிட்டை அவனே செட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ அதனால் அவனால் முடிஞ்சும் அது ஏற முடியாமல் போகுது. அடுத்த மிஸ்டேக் லேக் ஆஃப் நியூட்ரிஷன். இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். எப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சோ அப்போலேருந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரோட்டீன் உங்களோட வெயிட் பெர் கேஜிக்கு 2 கிராம் வரைக்காவது எடுக்கணும். அப்படி எடுக்க முடியலன்னா 1.5 கிராமாவது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணால் தான் மசில் ரெக்கவர் ஆகும். மசில் ரெக்கவர் ஆனால் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஏறும்.